கண்கள் மூடி அவர்கள் கூறின ஒரு கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நித்திய கண்மலையின் மேல் உங்கள் நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். மரணம் வரட்டுமே, நியாய தீர்ப்பு தான் வரட்டுமே, வெற்றி கிறிஸ்துவுடையது. அது கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுடையது. திரும்பவும் சொல்லுகிறேன், நித்திய கண்மலையின் மேல் உங்கள் நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். மரணம் வரட்டுமே, நியாய தீர்ப்பு தான் வரட்டுமே, வெற்றி கிறிஸ்துவுடையது. அது கிறிஸ்து மூலமாய் உங்களுடையது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நித்திய கண்மலையின் மேல் உங்கள் நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். மரணம் வரட்டுமே, நியாய தீர்ப்பு தான் வரட்டுமே, வெற்றி கிறிஸ்துவுடையது. அது அவர் மூலமாய் உங்களுடையது. நித்திய கண்மலையின் மேல் உங்கள் நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். மரணம் வரட்டுமே, நியாய தீர்ப்பு தான் வரட்டுமே, வெற்றி கிறிஸ்துவுடையது. அது அவர் மூலமாய் உங்களுடையது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த செய்திக்கு நீங்கள் ஒரு தலைப்பிட்டுக் கொள்ள வேண்டுமானால் அவர் வெற்றி உன் வெற்றி என்று சொல்லி தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள். அவர் வெற்றி உன் வெற்றி என்று சொல்லி நீங்கள் தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1:18 என்ன சொல்லுகிறது? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஜெபம் செய்வோமா? உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே, துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வெற்றி முழக்கமிட்ட தெய்வம் நீர். இந்த நாளிலும் கூட உம்முடைய வெற்றியை நீர் எங்களுக்கு உரித்தான வெற்றியாய் தருகிறீர் என்பதை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உமது வெற்றி நாங்கள் அனுபவித்து ருசிக்க எங்கள் வாழ்க்கையை அப்பியாசப்படுத்த உதவி செய்யும். இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வெற்றியாளர்களாக மாற்றும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வெற்றி கிறிஸ்துவுடையது. அது கிறிஸ்து மூலமாக உன்னுடையது. அது கிறிஸ்து மூலமாக என்னுடையது.
அந்த வெற்றி கிறிஸ்துவின் மூலமாக நம்முடையது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலக வரலாற்றிலேயே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு கிறிஸ்துவுக்கு பின் 30வது ஆண்டிலே, அதாவது பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வு என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணம் கடைசி அத்தியாயம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணம் கடைசி அத்தியாயம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் அவருடைய வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அது எப்படி சாத்தியமாகிறது என்பதை இங்கு ஒரு 4 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் மூலமாக நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய முதல் வெற்றியாக நான் உங்களிடத்தில் குறிப்பிடுகிற காரியம், you can live a forgiven life. நீங்கள் ஒரு மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் ஒரு மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் முதல் காரியம். நல்லா கவனிங்க. நான் ஒரு பாவி. என்னை யார் மன்னிப்பார்? யாரும் மன்னிக்க முடியாது. என்ற உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகள். ஒரு பாவி மன்னிக்கிறது என்ன பாசிபிலிட்டி இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லோருமே பாவிகள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் யார் தான் மன்னிக்க முடியும்? கடவுள் தான் மன்னிக்க முடியும். அதற்கு வேறு வழியே இல்லை. இந்த ஒரு உண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். All are sinners in this world. உலகத்தில் இருக்கிற எல்லோருமே பாவிகள் தான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் பிரகடனப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, அது இன்னொரு காரியத்தையும் நமக்கு அறிவிக்கிறது. என்னது? Jesus accepted our punishment that we might be forgiven. Jesus accepted our punishment that we might be forgiven. நாம் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நாம் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார், மரணத்தை வென்றார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார், மரணத்தை வென்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறது. சரி, அவர் கொடுக்கிற மன்னிப்பை எப்படி ஐயா பெற்றுக்கொள்ள முடியும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றார், உயிர்த்தார் என்பதை விசுவாசியுங்கள், உங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்றப்பா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்று மரணத்தை ஏற்றார், உயிர்த்தார் என்பதை விசுவாசியுங்கள், நீங்கள் உங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதை விட என்னங்க வேணும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அவர்தான் தேவன் என்று உன் வாயினால் அறிக்கையிட்டு, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீ இதையும் உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னதான் உழுந்து பரண்டாலும் நீ ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது, பாவ மன்னிப்பை சம்பாதிக்க முடியாது. நீ தரையில் விழுந்து 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 பரண்டாலும், முட்டி போட்டு நகர்ந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும், நடந்தே நீ புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும், செருப்பு இல்லாம நடந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும், உன்னையே நீ அடித்து கொண்டாலும்
நீ என்னதான் பண்ணாலும் பாவ மன்னிப்பை நீ பெறவே முடியாது. என்னதான் வழி? இது ஒண்ணுதாயா வழி. இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக சிலுவை தண்டனை ஏற்று மரித்தார், அவர் உயிர்த்தார் என்பதை விசுவாசி, பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேள், இதுதான் வழி என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவரே தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். இது விசுவாசி. சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். அறிக்கை பண்ணுங்களா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இதுதான் என் முதல் வழி. இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உன் வெற்றி. நீ மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இது முதல் காரியம். கிறிஸ்துடைய வெற்றி உன்னுடைய வெற்றி, கிறிஸ்துடைய வெற்றி நம்முடைய வெற்றி. எனவே நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் மூலமாக நாம் இன்னொரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான இரண்டாவது காரியம், நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். யூ கேன் லீட் எ மீனிங்ஃபுல் லைஃப். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் இரண்டாவது காரியம். நிறைய பேர் லைஃப்ல ரொம்ப நொந்துக்கிறாங்க. நான் ஏன் தான் பிறந்தனோ, ஏன் தான் வாழ்றனோ, செத்து போனா தேவலாம். நோ 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 நோ. இது போல நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி எறிங்க. எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு வேண்டாம். அது பிசாசுகிட்ட இருந்து வரலாம், உன்னுடைய மாம்சத்திலிருந்து வரலாம், மற்ற மனிதர்கள் மூலமாக வரலாம். தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய இலக்குகள், கோல்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பிள்ளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணும், பிள்ளையோட வாழ்க்கை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும், அவருடைய கல்யாண காரியத்தெல்லாம் நல்லபடியாக முடிக்கணும், அவங்களுக்கு எப்படியாவது லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும். இப்படி நிறைய பெற்றோர்களின் நோக்கம். பிள்ளைகள் சின்ன வயசில் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நினைக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்ன நினைக்கலாம், நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், அல்லது சிஏ ஆகணும், சிஎம்ஏ, சிஎஸ் இது போல ஏதாவது நல்ல படிப்பு படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அல்லது டீச்சர், ப்ரொஃபஸர், எனி கவர்மெண்ட் ஜாப் இது போல ஆகணும், டாக்டர் ஆகணும், இது போல நினைக்கலாம். அதே சமயத்திலே இன்னொன்று சில பேருக்கு லைஃப்ல செட்டில் ஆனா போதும், லைஃப்ல கடன்களை எல்லாம் அடைச்சிட்டா போதும்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது நினைக்கும் போது இப்படி வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாம ரொம்ப ஜாலியா வாழ்றதுக்கு ஒரு ஃபால்ஸ் டாக்டரின் ஒன்று இருந்துச்சு, தவறான உபதேசம். அதாவது கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஹெடனிசம் அல்லது எப்பிகுரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோடைய முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா? ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மெரி ஃபார் டுமாரோ யூ மே டை. ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மெரி ஃபார் டுமாரோ யூ மே டை. தமிழ்ல சொல்றேன், சாப்பிடு, குடி, அனுபவி, ஏனென்றால் நாளை நீ மரித்து போகலாம். யாருக்கு தெரியும்? சாப்பிடு, குடி, அனுபவி, ஏனென்றால் நாளைக்கு நீ மரித்து போகலாம். தவறான உபதேசம். அதாவது நீ எல்லாம் ஜாலியா இரு, வாழ்க்கை அனுபவி, தண்ணி அடி, குடி, எல்லா தவறையும் பண்ணு, ஏன்னா நீ நாளைக்கு செத்து போயிட்டா யாருக்கு தெரியும். இப்படிலாம் ஒரு உபதேசம், இப்படிலாம் ஒரு காரியம் இருந்துச்சு. இப்போவும் சில இடத்துல இருக்கிறது. இன்றைக்கு என்ன தெரியுமா பெரிய விஷயம்? நிறைய பேருக்கு இப்படி ஒரு கல்ட்டு இருந்துச்சு, இப்படி ஒரு தவறான உபதேசம் இருந்துச்சு, இருக்கு, இதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நல்லா தண்ணி அடிக்க வேண்டியது, நல்லா ஊர் சுத்த வேண்டியது, எல்லா தவறுகளையும் செய்ய வேண்டியது. ஏனென்றா நாளைக்கு செத்து போயிட்டா என்ன பண்றது? இப்பயே அனுபவி வாழ்க்கை. இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறான உபதேசம், தவறான காரியங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, உங்களுடைய குறிக்கோள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய இலக்கு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன தெரியுமா? அது இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான், இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதுதான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் ஆர்டிகிள் 25 நமக்கு மத சுதந்திரத்தை தந்திருக்கிறது. அதை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, நமக்கு மார்க் எழுதின சுவிசேஷம்
16வது அதிகாரம் 15வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இது ஒரு கட்டளை. This is not a request, it's a command. இது ஒன்ன கெஞ்சி கேட்கறது கிடையாதுப்பா, இது கட்டளை. நீ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. This is a command. இது ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்கள். இதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். 1 கொரிந்தியர் 15:58 சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, நீங்கள் அசையாதவர்களாயும் உறுதி உள்ளவர்களாயும் இருந்து கர்த்தருடைய கிரியைகளிலே பெறுகிறவர்களாயிருப்பீர்களாக. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு என்று படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருக்கு நீ படுற பிரயாசம் விருதா வீணா போயிடாது. அவருடைய வேலை என்ன? அதிகமாக செய்ய. அவருடைய வேலை என்ன? இந்த இயேசுவை அறிவிப்பது, இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவது. இதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பெற்ற வெற்றியின் மூலமாக நீங்கள் வெற்றியாளராக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடியும். நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்துவின் வெற்றியின் மூலமாக அது உங்கள் வெற்றியாகிறது. இது 2வது காரியம். இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உன்னுடைய வெற்றி. இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்னுடைய வெற்றி. இந்த இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் மூலமாக நான் ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்னை வெற்றியாளனாக வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு துணை புரிகிறது. ஒன்று சொல்லட்டுங்களா? இயேசுங்கிற பேரிலே ஒரு வல்லமை இருக்குதுங்க. பிசாசு ஓடுது, வியாதி ஓடுது, பிரச்சனை எல்லாம் தீருது. சொல்லுங்களா, இயேசு இயேசு இயேசு, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். There is power in the name of Jesus. இயேசுவின் பெயரிலேயே ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆற்றலை குறித்து வள்ளுவரே ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறார். குறள் 25 என்ற அந்த திருக்குறள் சொல்லுது, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாலுங்கரி. அதாவது சிலுவையிலே தன்னுடைய 5 புலன்களையும் பலியாக்கிய ஐந்தவித்தான் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு அகண்ட வானங்களில் தெரிகிற தூதர்களாகிய தலைவனாயிருக்கிற இந்திரனே சாட்சி என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை இப்பொழுது தொடுகிறது. The resurrection power of Jesus is present here. உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. Right now he is healing you. He is delivering you from all your bondages. எல்லா கட்டுகளிலும் இருந்து உன்னை விடுதலையாக்குகிறார். அருமையானவர்களே, எபேசியர் நிருபத்தை நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. அதோடைய கோர் மெசேஜ், முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் பிரகாசமான மனக்கண்களை பெற வேண்டும் என்பதாகத்தான் அது இருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 18-19. எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்,
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என்ன? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகா மேன்மையான வல்லமையை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நாம் பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுதல் இங்கு ஏறெடுக்கப்படுகிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Jesus can make your miss into a message, a trial into a triumph, a victim into a victor. தமிழ்ல சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்கள் குழப்பமான வாழ்க்கையிலே தெளிவை கொடுக்கிறார், கொடுக்க முடியும். மாத்திரமல்ல, உங்களுடைய சோதனையை சாதனையாக மாற்றுகிறார், உங்களுடைய வேதனையை வெற்றியாக மாற்றுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உன் குழப்பத்தில் தெளிவை தருகிறார், உன் சோதனையை சாதனையாக மாற்றுகிறார், உன் வேதனையை வெற்றியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெற்றி, உங்கள் வெற்றி, அது நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்கிறது. இது நாம் வெற்றியாக வாழ முடியும் என்பதற்கான மூன்றாவது காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உன்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் வெற்றி நம்முடைய வெற்றி. மந்திரங்கள் எல்லாம் மகிமனை புகழ்கின்றன. மனிதர்கள் கற்களையும் மண்ணையும் மனிதரையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரம் இப்படியாக சொல்லுகிறது, ஓம் ஸ்ரீ மிருத்யும் ஜெயாய நமக, ஓம் ஸ்ரீ மிருத்யும் ஜெயாய நமகன்னா என்னையா? மரணத்தை ஜெயித்தவரே உன்னை நமஸ்கரிக்கிறேன், உன்னை போற்றுகிறேன். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், நமஸ்கரிக்கிறேன் என்ற அர்த்தத்திலே அது வருகிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். என்ன தெரியுமா? நீ மரணத்தை கண்டு மனமுடைய தேவையில்லை, நீ கல்லறையை கண்டு கண் கலங்க தேவையில்லை. ஹலோ, கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். இனி நீ மரணத்தை கண்டு மனமுடைய தேவையில்லை, கல்லறையை கண்டு கண் கலங்க தேவையில்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கமிடுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. மரணம் நம்முடைய கடைசி அத்தியாயம் அல்ல. Death is not your final chapter. மரணம் உன்னுடைய கடைசி அத்தியாயம் அல்ல. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், எல்லா தீய வல்லமையையும் ஜெயித்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Death is not our final chapter. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னையா? எதிர்காலம் உண்டு. சாங் தான் ஞாபகம் வருது. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம் நமக்கு உண்டு, எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடாது வாழ்க்கை. நமக்கு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 11:25 படிச்சு பாருங்க. நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. யோவான் 11:25 என்ன சொல்லுது? நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்,
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். This is the statement given by our Lord and Savior Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த முடிவில்லாத வாழ்க்கை என்னப்பா பெற நான் என்னப்பா செய்யணும்? சாகணும். என்னடா அது இப்படி சொல்றீங்களேன்னு பார்க்காதீங்க. சாகணும் என்றால் தற்கொலை பண்ணிக்கிறத பத்தி நான் பேசல, நீங்க செத்து போறதை பத்தி பேசல. நீங்கள் நீடூடி வாழணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் சாகணும் என்று சொல்லுகிற பொழுது மாம்சம் சாக வேண்டும். அதாவது மனிதனில் இருக்கிற உன்னில் இருக்கிற பாவத்தன்மை சாக வேண்டும். இந்த பழைய பாடல் ஞாபகம் வருதா? சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற முடிவில்லாத வாழ்க்கை பெறுவதற்கு சுயம் சாக வேண்டும், பாவத்தன்மை சாக வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அருமையானவர்களே, ஒரு டாக்டர் உன்னுடைய வியாதிக்கு மருந்து கொடுக்கலாம், ஒரு லாயர் உனக்காக உன் சார்பாக வாதாடலாம், ஒரு போர் வீரன் உன்னுடைய நாட்டுக்காக போர் புரிந்து ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு உனக்கு உதவி செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உனக்கு நித்திய ஜீவனை தர முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உனக்கு நித்திய ஜீவனை தர முடியும். இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நித்திய கண்மலையின் மேல் உங்கள் நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். மரணம் வரட்டுமே, நியாய தீர்ப்பு தான் வரட்டுமே, வெற்றி கிறிஸ்துவனுடையது. அது கிறிஸ்துவின் மூலமாய் உன்னுடையது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படித்தான் வாழ வேண்டும்? 4 காரியங்களை பார்த்தோம். என்ன? யூ கேன் live a forgiven life. நீ ஒரு மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். யூ கேன் live a meaningful life. நீ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். யூ கேன் live a powerful life. நீ ஒரு வல்லமை உள்ள வாழ்க்கை வாழ முடியும். 4வதாக, யூ கேன் live a never ending life. நீ ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. நாம் ஜெபம் செய்வோமா? ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக, செய்திக்காக நன்றி ஐயா. கிறிஸ்து இயேசு உம்முடைய வெற்றியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இது எங்களுடைய வெற்றியா இருக்கிறது. இன்றைக்கு
ஆண்டவரே, உம்முடைய வெற்றியின் மூலமாக நாங்களும் அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். நாங்கள் உம்முடைய வெற்றியின் மூலமாக இந்த உலகத்திலே மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வல்லமை உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். முடிவில்லாத வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை பார்த்தவர்கள், கேட்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஒவ்வொருவரையும் எல்லா விதமான பாடுகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ஐயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.